உலகத்தில் மனுஷன் வாழணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறான். ஒரு மனிதன் படித்து முன்னேற்றம் அடைந்து சம்பாதித்து ஆஸ்தி அந்தஸ்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்துக்கிறான். இன்னொரு மனிதன் நல்லா வாழ்க்கை வாழணும், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டுகிறான். நீங்கள் எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளப் போகிறீர்கள்? உலகத்தில் உண்டான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளப் போகிறீர்களா? பரிசுத்தமுள்ள கடவுள் கொடுக்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளப் போகிறீர்களா? தேவன் நமக்கென்று ஒரு அழைப்பையும் நமக்கென்று ஒரு வாழ்க்கையையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிசாசு தனக்கென்றும் தங்களுக்கென்றும் அவனுக்கென்றும் மக்களை அடிமைப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அடிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். தேவனோ நமக்கு எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நாம் விடுதலையோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும், ஒரு மனதோடு வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் தேவனுடைய சித்தம். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, யாரிடத்திலையும் போலியாக நம்ம வாழ்ந்து பழகக்கூடாது. அப்படி பழகுவோம், அப்படி செய்வோம் என்று சொன்னால் இது வாழ்க்கை அல்ல, இது ஏமாத்துகிற சூழ்நிலை, மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சிக்கிற பிசாசுடைய விதமான தந்திரங்கள். அன்னைக்கு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் பொழுது தேவன் நலமான வாழ்க்கையை வைத்திருந்தார். ஆனாலும் அந்த வாழ்க்கையை கெடுக்கும்படி உள்ளே பிசாசு நுழைந்து அந்த வாழ்க்கையை கெடுத்து போட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்ல வாழ்க்கை வாழுகிறது எப்படி என்று சொன்னால், யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, யாரையும் நீங்க ஏமாற்றக்கூடாது, யாரையும் நீங்க வஞ்சிக்க கூடாது, யாருடைய காசிலையும் வாங்கி நீங்க பிழைப்பு செய்யக்கூடாது, யாருடைய பணத்தாலும் நீங்க வாழக்கூடாது, யாருடைய உழைப்பாலும் நீங்க வாழக்கூடாது, யாருடைய ஏமாற்றுவதாலும் நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். பிசாசுடைய சித்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் பல பேரை ஏமாற்றணும், பல பேரை வஞ்சிக்கணும், பல பேருக்கு நீங்கள் துரோகம் செய்யணும், மற்றவங்களை ஏமாற்றி அவங்கள நீங்கள் அடிமைப்படுத்தி வைக்கணுங்கிறது பிசாசுடைய சித்தமாக இருக்கிறது. பலருடைய பேர் வாழ்க்கையை கெடுப்பதே பிசாசுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கிறீங்களா? பிசாசுடைய சித்தத்தில் இருக்கிறீங்களா? தேவனுடைய சித்தம் பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் உத்தமமானது. பிசாசுடைய சித்தமோ பாவம் செய், குற்றத்தோடு வாழு, பாவத்தோடு வாழு, அசுத்தத்தோடு வாழு, மற்றவங்களை ஏமாத்து, மற்றவங்களை வஞ்சித்துக்கொள், மற்றவங்களை எப்படியா அடிமைப்படுத்துன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறான். நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கிறீங்களா? இல்லை பிசாசின் சித்தத்தில் இருக்கிறீங்களா? தேவன் கொடுத்த வாழ்க்கையில் வாழ்றீங்களா? இல்லை பிசாசு கொடுத்த வாழ்க்கையில் வாழ்றீங்களா? நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது, நலமான வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். தேவன் உங்களை படைத்தது நலமென்று அவர் கண்டு மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் பிசாசின் வாழ்க்கையில் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு வேதனையும் துன்பமும் துயரமும் அவமானமும் நிந்தைகளும் வந்து மரணம் அடைந்த பிறகு நித்திய நரக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? முடிவு உங்கள் கையில். உங்கள் வாழ்க்கை உங்களிடத்திலே தீர்மானத்தை பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.